ஆனால் நமது பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று நாம் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? இப்போது பரலோக ஆதார் கார்டு என்ற தலைப்பில் நிச்சய வாழ்க்கையும் தேவனோடு உள்ள உறவையும் நினைப்பூட்டும் ஒரு சிந்திக்க வைக்கும் நாடகம் நடைபெற உள்ளது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஓரஞ்சி போ, பரலோகாக காடு வாங்க போறனே. வணக்கம் ஐயா. உன் பேர் என்ன? என் பேரு ரஞ்சி. என் வீட்டுல அப்பா அம்மா ரஞ்சு குட்டின்னு ஆசையா கூப்பிடுவாங்க. என் பேர் இருக்குமே. நோ சான்ஸே இல்ல. ஒய் டெல் ப்ளீஸ். ஆமா, என்னைக்காவது நீ ஆலய ஆராதனையில போய் ஒழுங்கா வசனம் கேட்டிருக்கியா? போய் ஆலயத்துல உட்கார்ந்ததுல இருந்து ஒரே தூக்கம். ஆலயம் என்ன தூங்குகிற இடமா? அது பயபக்திக்குரிய இடம். நீ ஒழுங்கா போய் திரும்பிக்கோ. அதனால நீ உனக்கு ஆதார் கார்டு கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட். ஐயா கொஞ்சம் இல்லைங்க, சொல்றதை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நல்லா இருக்கும்னு சனிக்கிழமை ராத்திரி பூரா இருந்து ஜெபிச்சேன்னா அந்த பழக்கத்துல கொஞ்சம் தூங்கி இருப்பேன். என் பேர் இருக்கு, நல்லா பாருங்க ஐயா. சொன்னதுதான். யூ கேன் கோ. ஐயோ கண்ணே, நீ தானே தூங்குறவன் முடிஞ்சு போட்டுறவா. இப்போ பாருங்க, என் பேர் இல்லைன்னா மட்டும் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஐயா, உன் பேர் என்ன? என் பேர் லீதியா. எங்க அப்பா மட்டும் என்னை லீதின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு பேர் இங்க இல்லையே. அது எப்படி? நான் ஜபத்துக்கு
நானா? ஆமா, நீ வந்து அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க நட சரியில்லை, உட சரியில்லை, பார்வை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒரே குறை சொல்றது. குறை சொல்லாம உனக்கு தூக்கமே வராது, அப்படித்தானே? ஆமா, குறை சொல்லலைன்னா வயிறே வெடிச்சிரும். மனத்தெலும்பு. உனக்கு இப்போது பரலோக ஆதார் கார்டு கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட், யூ கேன் கோ. அப்பவே சொன்னேன் பேசாதேன்னு கேட்டியா? இப்போ வெயிட்டிங் லிஸ்ட். இன்னையே ஏதாவது சொல்லிடுவாங்களோ? அது எப்படி சொல்லுவாங்க? வந்தனம் ஐயா. உன் பேர் என்ன? என் பேர் ஸ்வீட்டி. ஆனா எல்லாரும் என்ன பாசமா ஸ்வீன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுப்பீங்க தானே? பார்க்கலாம். ஐயோ, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குதே. உனக்கு கிடையாது. எனக்கு ஐயா, சுவிசேஷ வேலையை செய்யணும்னு சொல்லி தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபையை உனக்கு தந்தா நீ செய்தியா? ஒரே தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு. ஒழுங்கா கிறிஸ்துவை அண்டிக்கொள். வெயிட்டிங் லிஸ்ட், யூ கேன் கோ. என்னையா செய்யறது? சுவிசேஷம் சொல்லான்னு பார்த்தா நல்லா பசிக்குது. சாப்பிட்டு சொல்லான்னு நினைச்சா தூக்கம் வந்தது. தூங்கி இருந்துச்சு, திரும்பவும் பசிக்குது. என்ன செய்யறது? எனக்கு இருக்கிறதோ பானை வயிறையா. வெயிட்டிங் லிஸ்ட். இப்போ பாருங்க, நான் சொல்ற கவிதை அப்படியே காவல் கொடுத்துருவான். மண்ணின் மாணிக்கம், விண்ணின் வேந்தன், கண்ணின் காவியம், உன்னை பூமுகம். உங்களுக்கு வணக்கம். பரவாயில்ல, ஆதக்காரே மிக்க ஆவலனும் இல்லை, தந்தல்ல வேண்டுகிறேன். ஒரு நாள் கிறிஸ்தவளே, ஓய்வின்றி சூரியன் பார்த்தவளே, ஜெபமின்றி, துதியின்றி, வேத வாசிப்பின்றி, எப்போதும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என அதற்குள் திருடி போல் நுழைந்து சேட் செய்து நேரத்தை வீணடிப்பவளே, ஒழுங்கா உன்னை திருத்திக்கொள். உனக்கு இப்போது ஒரு தவணை கொடுக்கப்படுகிறது. உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. வெயிட்டிங் லிஸ்ட், யூ கேன் கோ. தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் நீங்கள். உங்களோட வார்த்தை கேட்கும்போது என் இருதயம் படப்படுகிறது. என் மண்டை, என்னோட தொண்டை அடைக்கிறது. தேவனுடைய வருகை நினைக்கும் போது என் நெஞ்சம் நடுங்குகிறது. என் பேர் இல்லையா? ஐயோ. வெள்ளை தலைவர்களே, உங்களுக்கு வணக்கம். நீங்க சரியாதான் சொன்னீர்கள். அவங்க யாருக்குமே பரலோக ஆதார் கார்டு கிடைக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஐயா, நான் பரிசுத்தவாட்டி. எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை. எல்லார் மேலேயும் அக்கறைப்படுவேன். அள்ளி கொடுப்பேன். யாராவது அழுதா நான் அழுவேன். நான் ரொம்ப நல்லவன் ஐயா. எங்க ஊர்க்காரங்க என்ன மல்லிகைப்பூன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி வளர்ப்பேன். கொடுங்கய்யா, ப்ளீஸ் கொடுங்க. உனக்கு கிடையாது. உனக்கு தற்பெருமை அதிகம். வெயிட்டிங் லிஸ்ட், யூ கேன் கோ. இதை நான் எதிர்பார்க்க கூட